பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 அவங்க அவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க. வினோத் நீங்கள் என்ன வந்து அதுக்கு அலோவ் பண்ணிக்கிட்டு ஜிங்சாக் போட்டிக்கிட்டு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? என்ன கேப்டன்சி இதெல்லாம்? லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கானா வினோத் கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? வீட்டு தலை எப்படி இருந்தார் சொல்லுங்கம்மா. எப்போ நான் ஏதோ அட்ரஸ் பண்ண போனாலுமே அவரோட பதில் வந்து வேறு மாதிரி ஒரு பதிலாக தான் சார் வந்தது. அவர் ஒரு மாதிரி தான் பண்ணுறாரு என்கிட்ட. ஆனால் அண்ணன் தம்பின்னு நான் அண்ணன் தங்கச்சி மாதிரி ட்ரை பண்ணோம். பல பேர் ஃபயர் விட்டாங்க வெளியில் வந்து. ஆனால் ஒரு மயிரும் கிடையாது, நாங்கள் அண்ணன் தங்கச்சியும் கிடையாது, ஒரு மயிரும் கிடையாது. அவர் ஒரு மாதிரி தான் பண்ணுறாரு என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்லுது. குப்பையே இல்லாத சுத்தமாக இருக்கிற இடத்த நான் என்னத்தை பெருக்கி என்னதை பண்ணுறது புரியல எனக்கு அப்படிங்கிறாரு. கடுப்பாயிட்டாப்புல வினோத். ஹலோ ஹலோ ஹலோ, எங்கே குப்பை இல்லை? குப்பை இருந்ததை கேமராவும் பார்த்துருக்கு, நாங்களும் பார்த்துருக்கோம். நீ என்ன புது கதை சொல்கிற? ஓ, உனக்கு அது குப்பையாக தெரியலனா? குப்பை இருந்துச்சே. பிக் பாஸே எத்தனை தடவை அட்ரஸ் பண்ணார், குப்பை அதிகமாக இருக்குது போய் கூட்ட சொல்லுங்கன்னு சொன்னாரா இல்லையா? இல்லையா? என்ன புரியலையே உனக்கு? பார்வை வச்சு கண்டென்ட் பண்ண பார்க்குறான் பிக் பாஸு. நீ என்னடா நீ போய் அதை கேட்க மாட்டேற? பார்வையும் சேண்டராவும் மூஞ்சில் அடித்து வந்து க்ளீன் பண்ணிட்டு போ, இதுக்கு மேலே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு விஜய் சேதுபதி. 10 முறை நான் பாருக்கிட்ட போய் நின்று கேட்குறேன் சார், என்ன பண்ணுறதுண்ணா? ஏன் நீ நின்று கேட்குற? ஆர்டர் பண்ணு, நீ வீட்டு தலை தானே, ஆர்டர் பண்ணுப்பா, ஆர்டர் கொடு. சும்மா போய் உட்காந்துட்டு ப்ளீஸ் பண்ணிக்கிட்டு பண்ணுமா சேண்ட்ரா பக்கத்தில் போனாலே எரிஞ்சு விழுவா, நீ பண்ணுமா, உடம்பு முடியல அது முடியலலாம் பண்ண முடியாதுப்பா, இது பிக் பாஸ் வீடு, உன் வீடுனா உன் இஷ்டத்துக்கு பண்ணலாம். புரியல எனக்கு. நீங்கள் ஒரு முறை சொல்லி க்ளீனிங் கேட்டிருந்தாங்கன்னா க்ளீனிங் டீமு 10 முறை சொல்ல வேண்டிய அவசியமே எதனால் வந்துச்சு? திரும்ப போய் ஏன் நின்னீங்க? க்ளீனிங் டீம் வந்து உங்களோட எத்தனை டீல் போட்டாங்க? டீல் பேசிக்கிட்டு இருந்தாலாம் இல்லையா? பாரு வந்து இல்லை நான் வந்து இங்கே தான், நான் இன்னர், அவங்க அவுட்டர், அவங்க இன்னர், இதெல்லாம் புரியல எனக்கு. நான் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணணும், அது பண்ணணும். உங்கள்கிட்ட எதுக்கு டீல் பண்ணணும்? நீங்கள் அதையே அக்செப்ட் பண்ணுறீங்க. ஒரு வேலையை வந்து நாங்கள் ஒரு முறை தான் செய்வோம், நாங்கள் அங்கே தான் போய் பண்ணுவோம், இந்த இடத்துல பண்ண மாட்டோம், இங்கே தான் பண்ணுவோம், அந்த இடத்துல பண்ண மாட்டோம், அங்கே க்ளீன் பண்ண மாட்டோம், இங்கே தான் க்ளீன் பண்ணுவோம், இப்படிலாம் சொல்லும்போது எங்கே போயிருந்த நீ? இங்கே பண்ணுனா இங்கே பண்ணுன்னு சொல்கிறது தான் வீட்டு தலையோட வேலை, ஒரு லீடரோட வேலை. நீ என்ன பிடுங்கிட்டு இருந்தேடா வினோத் அப்படின்னு மாதிரி வினோத்தை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. வினோத்தை கடுப்பாயிட்டார். அவங்க ஏன் இவ்வளோ கண்டிஷன் போடுறாங்க, எதுக்கு நீங்கள் அதை அலோவ் பண்ணுறீங்க? வினோத் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.